கீரைகள் கீரைகள் சொன்னாவே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இல்லைங்களா? நம்மளோட தினம் தினம் ஒரு கீரை நம்ம சாப்பிடும்பொழுது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி தான் ஒரு முக்கியமான 5 கீரைகள பத்தி நம்ம பார்க்க கீரை 5மே சித்த மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் சித்தர்கள் சொன்ன விஷயம்னா, போகம் விளைவிக்கும் கீரைகள். ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 5 கீரைகள்ல ஏதாவது ஒரு கீரை தினம் நம்ம உணவுல ஏதாவது ஒன்று சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது, உடல் முறுக்கேறும், ஆண்மை அதிகரிக்கும். ஆண்களுக்கு மட்டுமா? அப்படி இல்லைங்க. பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லோருக்குமே உடல்ல அந்த ஆற்றல் அதிகரிக்கும். உடனே போங்க, இந்த கீரையை டெய்லி நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். இல்லை வாரத்துக்கு 2-3 முறையாவது எல்லோருமே சமைச்சு சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய ஆற்றல் கிடைக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கு பெரும்பாலும் ஆண்கள் ஒரு சிலருக்கு இந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் உங்களுக்கு குறைவாக இருக்குது. அண்டர் வெயிட்லேயே இருக்குன்னு சொல்வீங்க. வெயிட் ரொம்ப குறைவாக இருக்குங்க, என்ன தான் சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகவே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்வீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உடலில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஆண்களுக்கு சிறந்த ஒரு 5 கீரையை நம்ம ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குங்க, தொடர்ந்து ஒரு 48 நாள் இந்த கீரைகளை நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் டெஸ்ட் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கீரைகள் சொன்னாவே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இல்லைங்களா? நம்மளோட தினம் தினம் ஒரு கீரை நம்ம சாப்பிடும்பொழுது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி தான் ஒரு முக்கியமான 5 கீரைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீரை 5மே சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் சொன்ன விஷயம்னா, போகம் விளைவிக்கும் கீரைகள். ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 5 கீரைகளில் ஏதாவது ஒரு கீரை தினம் நம்ம உணவில் ஏதாவது ஒன்று சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உடல் முறுக்கேறும், ஆண்மை அதிகரிக்கும். ஆண்களுக்கு மட்டுமா? அப்படி இல்லைங்க. பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லோருக்குமே உடலில் அந்த ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கும், ஸோ எலும்புகள் நார்மலாக இருக்கிறதுக்கும், நம்மளுடைய தசைகள் நார்மலாக இருக்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட 5 முக்கியமான கீரைகள் என்ன, போகம் விளைவிக்கும் கீரைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம கிளினிக் திக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சரிங்க, நருந்தாளி, தாளிக்கீரை, இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல கிராமப்புறங்கள்லாம் இந்த வேலியோரங்களில், சாலையோரங்களில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தாளிக்கீரை அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் திருமணம் ஆன உடனே ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது கொடுக்கக்கூடியது நம்ம வழக்கத்தில் இருக்குது. இதில் முக்கியமாக அதிகமான இரும்பு சத்து, கால்சியம் நிறைஞ்சிருக்குங்க. நிறைய பேர் நான் பால்லாம் குடிக்க மாட்டேன், அப்போ எங்கங்க எனக்கு கால்சியம் எப்படி கிடைக்கும், வேறு எதில் நான் சாப்பிட்லாம் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு கீரைகள் தான். தாளிக்கீரையில் அதிகமான கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தாளிக்கீரை ரொம்ப முக்கியமான கீரைங்க. அதுக்கு அடுத்ததாக நன்முருங்கை, அதாவது நம்மளுடைய முருங்கை கீரை தான். எப்போவுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம்னா நம்மளுக்கு ஒரு அலட்சியம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்ம முருங்கைக்கீரையை இப்போ திரும்பி கூட யாரும் பார்க்கறது கிடையாது. உடனே நமக்கு என்ன வந்துடுதுன்னா ஆர்த்ரைட்டிஸ், ஸோ எலும்பு தொடர்பான பிரச்சனையோ இல்லை நமக்கு அனிமியா மாதிரியான பிரச்சனைகளோ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எலும்புகளை பலப்படுத்தவும், ஸோ முருங்கைக்கீரை, முருங்கை பூ, பட்டை, பிசின், இது எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது. ஸோ தினம்தோறுமே நம்ம முருங்கைக்கீரையை சாப்பிட்லாம். இப்போல்லாம் முருங்கைக்கீரை அப்படின்னு பார்த்தோம்னா பவுடராகவே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ முருங்கைக்கீரையை பவுடர் மாதிரி வெந்நீரில் கலந்தோ தேனில் கலந்தோ நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் இரும்பு சத்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஆண்களுக்கும் வீரியம் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து 3வது ஒரு முக்கியமான கீரை அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு காயகற்ப மூலிகைன்னே சொல்லலாம். அதுதான் தூதுவளை. தூதுவளை வெப்ப வீரியம் இருக்கக்கூடியது, அதே சமயம் அதிகமான இரும்பு சத்து, கபத்தை விரட்டக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. அது மட்டும் இல்லைங்க, பெஸ்ட் நர்வின் டானிக், லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம். நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது, நம்மளுடைய கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு கீரை மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா தூதுவளை. இந்த தூதுவளையை நம்ம எப்படிங்க பயன்படுத்தணும்? தூதுவளை கற்பம்ன்றத ஒரு மருத்துவ முறையே நமக்கு இருக்குது. இது என்னென்னா, தூதுவளை பொடி இருக்கு இல்லைங்களா, இது கூட கருஞ்சீரகம்,
சீரகம் இது ரெண்டுமே சேர்த்து தூதுவளை பொடியோட கலந்து டெய்லி காலையில் தேனோடு சாப்பிடணும். இது சாப்பிட்றதுனால என்னங்க பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய கபம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அடிக்கடி நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி இருக்கு இல்லைங்களா, அது குறைய ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு வலிமை தரக்கூடியது எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த கீரைகளை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். தொடர்ந்து இதை காயக்கற்ப முறைப்படி பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடலில் நிறைய ஆற்றலும் உருவாக ஆரம்பிக்குது. சரிங்க, 4வது கீரை என்னங்க? இந்த போகம் விளைவிக்கும் கீரைன்னு சொல்லிட்டீங்க, அதில் 3 சொல்லிட்டீங்க. 4வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரை இன்றைக்குமே கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்குது. ஸோ கீரை கடைகளில் பசலைக்கீரை கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடியது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, வயிற்றில் கேஸ் ட்ரபிள் இருக்குது, வயிறு புண்ணு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பசலைக்கீரையை பயன்படுத்தலாம். ஸோ பசலைக்கீரை நம்ம பயன்படுத்தும்போது உடலில் நமக்கு நல்லாவே ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க. எலும்புகள் நரம்புகள் வலிமையாகும், தசைகள் இறுக்கம் அடைவதற்கு. ஸோ எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அது மசில்ஸோட டோன் குறையிறதுனால மற்றும் நரம்புகள் வலிமை இழக்கிறதுனாலையும் ஏற்படுறது தானே. ஸோ அதை நம்ம சரி செஞ்சுக்கிறதுக்கு பசலைக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது 4 கீரையை நம்ம பார்த்துட்டோங்க. 5வது அருக்கீரை. இந்த அருக்கீரை அரைக்கீரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் ஈஸியாக கிடைக்குமே. பேரை கேட்டோடனே ஆமாம்ல இது நம்ம டெய்லி பார்க்குறோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ உடனே போங்க, இந்த கீரையை டெய்லி நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். இல்லை வாரத்துக்கு 2-3 முறையாவது எல்லோருமே சமைச்சு சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய ஆற்றல் கிடைக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கு பெரும்பாலும் ஆண்கள் ஒரு சிலருக்கு இந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் உங்களுக்கு குறைவாக இருக்குது, அண்டர் வெயிட்லேயே இருக்குன்னு சொல்வீங்க. வெயிட் ரொம்ப குறைவாக இருக்குங்க, என்ன தான் சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகவே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்வீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உடலில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஆண்களுக்கு சிறந்த ஒரு 5 கீரையை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குங்க. தொடர்ந்து ஒரு 48 நாள் இந்த கீரைகளை நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் டெஸ்ட் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி தூக்கத்தில் நிறைய பேருக்கு விந்து வெளியேறிட்டே இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது யார்கிட்ட போகிறதுன்னே தெரியல, இதனாலையும் வெயிட் லாஸ் ஆகுது, உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது, பலவீனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த 5 கீரைகளில் ஏதாவது ஒன்று தினம்தோறும் நம்ம பயன்படுத்தலாம். இல்லைங்க இந்த கீரை சமைச்செலாம் சாப்பிட முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சிம்பிளாக தூதுவளை பொடி, நான் சொன்ன மாதிரி தூதுவளை கற்பம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தூதுவளை கற்பம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது அந்த பொடியை தூதுவளை பொடியை தேனோடு கலந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நரம்புகள் இறுக்கமடைய ஆரம்பிக்குது. ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாடு, டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறைவாக இருக்குது, உடல் சோர்வு, உடல் எடை இழப்பு, எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி 5 கீரைகள், போகம் விளைவிக்கும் கீரைகள் பயன்படுது. இதை தாண்டி நம்ம கிளினிக்கும் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்குறோங்க. ஸோ எந்த ஏஜில் இருந்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகளும் இதில் நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.